Hi students, now we are going to discuss about asexual reproduction. So reproductions are mainly two types. One asexual reproduction and a sexual reproductions. Okay va? So இதான் பேசிக்காக reproduction involve ஆகக்கூடிய methods. The first one என்ன அப்படின்னா asexual reproduction. The reproduction method which help to perpetuate its own species without the involvement of gametes. ஓகேவா? ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய ஸ்பீஷியஸை நல்லா இனப்பெருக்கம் செய்யணும், அந்த ஸ்பீஷிஸை நிறையா வளர வைக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த ஸ்பீஷிஸை வளர வைக்கிறதுக்கு கேமெட் இன்வால்வ் ஆகணும். அப்போ கேமெட் இன்வால்வ் ஆச்சு அப்படின்னா அது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். கேமெட் இன்வால்வ் ஆகாமல் வித்தவுட் இன்வால்வ்மெண்ட் ஆஃப் கேமெட் இஸ் ரெஃபர்ட் அஸ் டு asexual reproduction. கேமெட்ஸ் இன்வால்வ் ஆகாமல், அதாவது ஆண்ட்ரோசியம் கைனோசியம் அதெல்லாம் இன்வால்வ் ஆகாமல் ரீப்ரொடியூஸ் நடக்கிறது. அப்போ சிங்கிள் ஸ்பீஷியஸ், அப்போ ஒரு பிளான்ட் ஒரே பிளான்ட் வந்து ரீப்ரொடியூஸ் ஆகிறது, வேறு ஃப்ளார்ஸ் வந்து மிக்ஸ் ஆகிறது கிடையாது, பாலினேட் நடக்கிறது கிடையாது. அந்த மாதிரி நடக்காமல் எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணுதோ அந்த மெத்தட் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா asexual reproductions without gamete involving. ஸோ கேமெட் அப்படின்னா மேல் கேமெட், ஃபீமேல் கேமெட். ஸோ அப்போ அந்த கேமெட் எது இன்வால்வ் ஆகாமல் அந்த பிளான்ட் வந்து எப்படி வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுதோ அந்த மெத்தட் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா asexual reproduction மெத்தட். ஓகேவா? ஸோ இப்போ அதில் லோயர் பிளான்ட்ஸ் மேக்ஸிமம், அந்த ஹையர் பிளான்ட்ஸ் அப்படின்னா நல்ல ஃப்ளாரிங் பிளான்ட்ஸாக இருக்கும். அந்த ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ் எல்லாமே ஃப்ளார்ஸ் வந்து பேண்டேஷியம் கைனேஷியம் இருக்கும். அதில் வந்து ஆந்தர் போலன் கிரைன் ஸ்டிக்மோ அதெல்லாமே ஃபாலோ பண்ணி அது வந்து கேமெட்ஸ் இன்வால்வ் ஆகும். பட் லோயர் பிளான்ட்ஸ் அண்ட் ஃபங்கஸ் அண்ட் அனிமல்ஸ், ஓகேவா? லோயர் குரூப் ஆஃப் பிளான்ட் அண்ட் லோயர் குரூப் ஆஃப் ஃபங்கஸ் அண்ட் லோயர் குரூப் ஆஃப் அனிமல்ஸ், இது எல்லாமே என்ன மெத்தடுனா மெயினாக வந்து இந்த asexual reproduction மெத்தட் தான் நடக்கும். அதுவும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபங்கஸாக இருக்கலாம், இல்லை பிளான்ட்ஸாக இருக்கலாம், இல்லை அனிமல்ஸாக இருக்கலாம். டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் ரீப்ரொடக்ஷன் ஆகும். பட் ஆனால் என்னது கேமெட் இன்வால்வ் ஆகாமல். அதில் சம் ஆஃப் த மெத்தட்ஸ், ஒரு சில மெத்தட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஒன், ஃபார்மேஷன் ஆஃப் கொனிடியா. அது எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஆஸ்பெர்ஜில்லஸ் அண்டு பெனிசிலியம். திஸ் ஒன் ஆஃப் த ஃபங்கஸ். ஓகேவா? ஆஸ்பெர்ஜில்லஸ் அப்படின்றதும் பெனிசிலியம் அப்படின்றதும் ஃபங்கஸு. அப்போ அந்த ஃபங்கஸ் எப்படி வந்து ரீப்ரொடியூஸ் ஆகுது, அப்போ அதில் கேமெட் இன்வால்வ் ஆகுதா, இல்லை செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குதா, அதெல்லாம் கிடையாது. ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மட்டும் தான் நடக்குது. அப்போ அந்த ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும்போது அதில் மெயினாக என்னது அப்படின்னா கொனிடியா ஃபார்மேஷன் ஆகுது. இப்போ கொனிடியா ஃபார்மேஷன்ஸ் அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இப்போ வந்து ஒரு ஃபங்கஸான ஃபிங்கர் லைக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து இந்த மாதிரி வந்து இது கொனிடிய போர். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து கொனிடிய போர், இது வந்து கொனிடியா. ஸோ இப்போ இந்த கொனிடியா மூலயமா தான் அது ரீப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ இதில் அஸ்பெர்ஜில்லஸாக இருக்கலாம், அதுக்கப்புறம் என்னது பெனிசிலியம். ஸோ இப்போ இந்த மாதிரி கொனிடியா ஸ்போர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகி, கொனிடியாவிலேருந்து கொனிடியா ஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகி ரீப்ரொடியூஸ் ஆகிறது தான் இந்த மெத்தட்ஸ். ஓகேவா? அதுவும் லோயர் குரூப் ஆஃப் ஃபங்கஸ். இப்போ ஃபங்கஸ் ஒன்று போயிட்டுருக்கு டீட்டெயிலாக. இப்போ என்னது அப்படின்னா ஆஃப்டர் கொரோனா அப்படின்றது மியூக்கர் ஃபங்கஸ். ஓகேவா? மியூக்கர் மைக்கோரைசிஸ். ஏன்னா அப்படின்னா இப்போ மியூக்கர் வெரைட்டிஸ், அதாவது கருப்பு பூஞ்சைன்னு சொல்கிறாங்களே மியூக்கர் வெரைட்டிஸ். அப்போ நம்ம பார்த்துக்கலாம் நார்மலாக வந்து பிளாக் கலர், ஒயிட் கலர், எல்லோ கலர்ஸ் ஃபங்கஸ் நிறைய இருக்கும். ஸோ இப்போ அதில் தான் வந்து பிளாக் ஃபங்கஸ், ஒயிட் ஃபங்கஸ் அப்படின்றது. ஸோ இப்போ இது வந்து இன்வேட் ஆகுது அப்படின்றது ஒரு இம்யூனிட்டி கம்மியாக இருந்தால் இன்வேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதுவும் நார்மலாக இருக்கக்கூடிய ஃபங்கஸ் தான், பட் வந்து சைடு எஃபெக்ட் நிறைய கொடுக்குது. ஓகேவா? ஸோ அப்போ அதுக்கு அடுத்தது பட்டிங். நெக்ஸ்ட் என்னதுன்னா பட்டிங். எக்ஸாம்பிள் ஈஸ்ட் அண்டு ஹைட்ரா. ஸோ அப்போ நம்மளுக்கு தெரியும் பட்டிங் அப்படின்னா, ஸோ வந்து பர்டிகுலர் செல் டிவிஷன், அது செல் டிவிஷன் டேக்ஸ் பிளேஸ் அட் ஏ பர்டிகுலர் பிளேஸ். ஒரே பிளேஸில் செல் டிவிஷன் நடக்குது அப்படின்னா அதுதான் அது பட்டிங்கு. அப்போ அந்த பட்டிங் மெத்தட் மூலமா என்ன நடக்கும் அப்படின்னா ஈஸ்ட். ஓகேவா? ஸோ இப்போ ஈஸ்ட் இருக்குது அப்படின்னா, ஸோ அப்போ அந்த ஈஸ்ட்டில் அப்படியே கொஞ்சம் வந்து ஸ்வெல்லிங் ஆகும். அப்போ ஸ்வெல்லிங் ஆச்சுன்னா லைட்டாக பட்டிங் ஃபார்ம் ஆகும். அந்த பட்டிங் வந்து செப்பரேட்டாக மாறிடும். அதே மாதிரி ஹைட்ராவில், ஸோ இப்போ வந்து ஹைட்ரா அப்படி இருக்குது அப்படின்னா, ஸோ அப்போ அதில் வந்து ஹைட்ரா வந்து ஃபார்மேஷன்ஸில் லைட்டாக பட்டிங் ஃபார்மேஷன் ஆகி இது ஒரு ஸ்மால் ஹைட்ராவாக மாறி இந்த பேரண்ட்லேருந்து இது என்ன ஆகிடும் அப்படின்னா கீழே உதிர்ந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் வந்து ஹைட்ரா. நெக்ஸ்ட்டு fragmentations. அது எக்ஸாம்பிள் ஸ்பைரோகைரா. ஸோ பிரேக் ஆக்சிடென்ட்லி கட் இன்டு மெனி பீசஸ். ஃப்ராக்மெண்டேஷன் என்னது கட்டாக அந்த துண்டு துண்டாக மாறிடுது. இப்போ ஸ்பைரோகைரா இருக்குது அப்படின்னா துண்டு துண்டாக மாறிச்சுன்னா ஈச் பீசஸ் டெவலப் இன்டு யங் ஒன்ஸ். அதுதான் என்னது ஃப்ராக்மெண்டேஷன்ஸ். எக்ஸாம்பிள் ஸ்பைரோகைரா. அதுக்கடுத்தது ப்ரொடக்ஷன் ஆஃப் கெம்மா.
ஸோ கெம்மா மார்கான்ஷியா அப்படி சொல்லுவோம். ஸோ மார்கான்ஷியா அப்படின்னா இது ஃப்ராக்மெண்டேஷனை கட் பண்ணி உடையிறது. கெம்மா ஃபார்மேஷன்ஸ் அப்படின்னா மார்கான்ஷியா. ஸோ இப்போ அந்த மார்கான்ஷியா அப்படின்னா ஸோ நார்மல் ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் இதுதான் இருக்குது மார்கான்ஷியா அப்படின்னா இதில் வந்து அப்படியே ஒரு திக்னஸ் மாதிரி ஃபார்ம் ஆகி அது அப்படியே வந்து ரைஸ் ஆகும். ஸோ இப்போ அதுதான் என்னதுன்னா மார்கான்ஷியா. ஓகேவா. அதுக்கு அடுத்தது ரீஜெனரேஷன் பிளானரியா. ஓகேவா. பிளானரியா அப்படின்னு ரீஜெனரேஷனை திரும்பி வளரக்கூடியது. அது எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா பிளானரியா. அண்ட் பைனரி ஃபிஷன்ஸ் அப்படின்னா பாக்டீரியா. ஸோ பைனரி ஃபிஷன்ஸ் ஆல்ரெடி தெரியும். ஸோ வந்து நியூக்ளியஸ் எலாங்கேட் ஆகிட்டு நியூக்ளியஸ் வந்து டிவைட் ஆகும் 2 அது ஃபாலோ பண்ணி சைட்டோபிளாசம் டிவைட் ஆகிட்டு 1 பேரண்ட் அமைப்பாக வந்து அப்படியே என்ன மாறும் 2 டாட்டர் அமைப்பாக மாறும். ஸோ அப்போ அதுதான் வந்து பைனரி ஃபிஷன்ஸ். அது பாக்டீரியாவும் இருக்கலாம், இல்லை அமீபா இருக்கலாம், இல்லை பேராமைசம் இருக்கும். நிறைய ஸ்பீஷிஸ் வந்து இன்வால்வ் ஆகக்கூடியது. இது எல்லாமே என்னது அப்படின்னா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். அதுவும் ஸ்பெஷலாக இதில் லோயர் குரூப் ஆஃப் ஃபங்கஸ். அப்போ லோயர் குரூப் ஆஃப் ஃபங்கஸ், லோயர் குரூப் ஆஃப் பிளான்ட்ஸ், லோயர் குரூப் ஆஃப் அனிமல்ஸ் do not have specialized organ. அதுக்கு என்ன கிடையாதுன்னா அந்த ஸ்பெஷலைஸ்டு ஆர்கன் கிடையாது. அது ரீப்ரொடியூஸ் இன்வால்வ் ஆகக்கூடிய ஆர்கன் இல்லாமல் ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸில் ரீப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ இது எல்லாமே என்னது ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ். இதில் வெரி இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா இந்த ஸ்பீஷியஸ். ஓகேவா. கொனிடியா அப்படின்னா கொனிடியா ஃபார்மேஷன்ஸ் எதில் நடக்கும், அது 1 மார்க்கில் இருக்கலாம், இல்லை 2 மார்க்ஸில் கேட்கலாம், பேக்ஸ் ஆஃப் ஃபாலோவிங் மாதிரி கேட்கலாம். ஸோ இப்போ இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் கொனிடியா, அஸ்பர்ஜிலஸ் அண்டு பெனிசிலியம். அடுத்தது என்னது பட்டிங்கில் ஈஸ்ட் ஹைட்ரா, ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்றது ஸ்பைரோகைரா, அல்லது கெம்மா அப்படின்றது மார்கான்ஷியா, ரீஜெனரேஷன் பிளானரியா அண்டு பைனரி ஃபிஷன் பாக்டீரியா. ஸோ இப்போ இதுதான் வந்து என்னென்ன ஸ்பீஷியஸ் என்னென்ன மெத்தடில் ரீப்ரொடியூஸ் ஆகுது, ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனில் ரீப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஓகேவா. Next important the asexual reproduction the individuals formed by this method is morphological and genetically identical. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம 2 பிளான்ட் இன்வால்வ் ஆக போக கிடையாது, எந்த ஒரு கேமெட் ஃபியூஸ் ஆக போக கிடையாது. ஸோ வந்து ஒரு இண்டிவிஜுவல் பிளான்ட் மட்டும் தான் இன்வால்வ் ஆக போகுது. ஒரு சிங்கிள் பிளான்ட் இன்வால்வ் ஆகி அது ஸ்பெஷலாக என்னதுன்னா அதனுடைய மார்ஃபாலஜியும் அதனுடைய ஜெனட்டிக்கலும் அப்படியே கிடைக்கக்கூடியது. ஏன் அப்படின்னா அந்த பிளான்ட்லேருந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதாவது ஒரு பிளான்ட்டை வந்து கட் பண்ணி வைக்கிறோம், இல்லை அதுலேருந்து வந்து பட்டிங் ஃபார்மேஷன் ஆகுது அப்படின்னா வேறு பிளான்ட் வர போகிறது கிடையாது. அப்போ அதே பிளான்ட் தான் சேமாக கிடைக்க போகுது. அப்போ இண்டிவிஜுவல் பிளான்ட்ஸ் ஒரு சிங்கிள் பிளான்ட்லேருந்து அது மார்ஃபாலஜியும் அதே மாதிரி இருக்கும், ஜெனட்டிக்கலாகவும் அதனுடைய அந்த என்ன பேரண்ட் பிளான்ட் இருக்கோ அதே மாதிரி இருக்கும். ஐடென்டிக்கல் ஆர் கால்டு க்ளோன்ஸ். அதான் சொல்லுவோம் நம்ம க்ளோனு. ஓகேவா. ஸோ எக்ஸாக்ட் கார்பன் காப்பீஸ் அப்படின்றதான் க்ளோனிங். ஸோ அப்போ க்ளோன்ஸ் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்ட் திஸ் ஒன். ஓகேவா. The individual formed by this method is morphologically and genetically identical or called clones அப்படி சொல்லுவோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஹையர் பிளான்ட்ஸ் ஆர் reproduce asexually by different methods. இப்போ நம்ம லோயர் குரூப் ஆஃப் ஃபங்கஸ், லோயர் குரூப் ஆஃப் பிளான்ட்ஸ், லோயர் குரூப் ஆஃப் அனிமல்ஸ் சொன்னோம். இப்போ அது யூனிசெல்லாராக இருக்கலாம், இல்லை ரொம்ப ப்ரீமெச்சூர்ஸாக இருக்கலாம். ஸோ இப்போ அந்த மாதிரி பிளான்ட்ஸ் தான் அந்த மாதிரி அனிமல்ஸை இந்த மாதிரி ரீப்ரொடியூஸ் ஆகுது. இதிலே சம் ஹையர் பிளான்ட்ஸ் இருக்குது. ஸோ ஹையர் பிளான்ட் இருந்தாலும் இப்போ ஃப்ளார் ரைஸ் ஆக முடியாது, இல்லை ஃப்ளார் ரைஸ் ஆகினாலும் அது பாலினேஷன் நடக்க முடியாது. ஸோ இந்த மெத்தடில் இந்த மாதிரி டிஃபிகல்ட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னா வேறு மெத்தடில் ரீப்ரொடியூஸ் ஆகலாம். அப்போ அதுதான் என்ன அப்படின்னா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். ஏசெக்சுவல் மெத்தடில் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் ஹையர் பிளான்ட்டு ரீப்ரொடியூஸ் ஆகிறதும் ஏசெக்சுவல் மெத்தட் இருக்குது. அப்போ அந்த மெத்தட் என்ன அப்படின்னா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். ஸோ அப்போ அந்த வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்ஸ் தான் 2 டைப்ஸ் சொல்லியிருக்கோம். ஒன் என்ன அப்படின்னா நேச்சுரல் மெத்தட் அண்ட் அனதர் ஒன் ஆர்டிஃபிஷியல் மெத்தட். ஓகேவா. இப்போ நேச்சுரல் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இஸ் ஃபார்ம் ஆஃப் asexual reproduction which bud grow and develop into new plant. இப்போ வந்து ஒரு பிளான்ட்டை நம்ம வந்து வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் எடுத்துக்கிறோம். அப்போ அதில் எப்படி டெவலப் ஆகுதுன்னா பட்ஸ் க்ரோ ஆகி ஒரு லீஃபு, அதுக்கப்புறம் ஃப்ளவர்ஸ், அது மாதிரி டோட்டலாக வந்து ரைஸ் ஆகுது. இப்போ பட்ஸ் மே பி ஃபார்ம்டு. எங்கெங்கே ஃபார்ம் ஆகுது பட்ஸ் மட்டும் எங்கேருந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஆர்கன்ஸ் சச்சஸ் ரூட்டு, ஸ்டெம்மு அண்டு லீஃபு. ஓகேவா. இப்போ வந்து நேச்சுரல் மெத்தட்ஸ் இதை நார்மலாக நம்ம கட் பண்ணி வைக்கலாம், இல்லை வந்து அதுவே தானாக ரீப்ரொடியூஸ் ஆகலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி மெத்தட் அது வந்து ஸ்டெம் பார்ட்டு, ரூட் பார்ட்டு, லீஃப் பார்ட்டு அதுலேருந்து வந்து பட்டு ஃபார்ம் ஆச்சுன்னா இது எல்லாமே நேச்சுரல் மெத்தட் அப்படி சொல்லுவோம். அட் சம் ஸ்டேஜஸ் the new plant get detached from the parent plant and start to develop into new plant. ஓகேவா. ஸோ அப்போ வந்து அந்த பட்டு ஃபார்ம் ஆகின உடனே அதுலேருந்து வந்து டிட்டாச் ஆகும், அதுலேருந்து வந்து தனியாக வந்து அது ஆட்டோமேட்டிக்காக நியூ பிளான்ட்டாக ஃபார்ம் ஆகிடும். அதில் சம் ஆஃப் ஆர்கன்ஸ் இன்வால்வ் வெஜிடேட்டிவ் ரிப்ரொடக்ஷன்ஸ். ஓகேவா. ஸோ அப்போ வந்து ஆல்சோ சர்வ் as the organs of storage and perinations.
ஒரு சில பார்ட் வந்து வெஜிடேட்டிவ் ரிப்ரொடக்ஷனாக ஆக்ட் ஆகும். அப்போ அதுனா ஸ்டோரேஜ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரைசோம் அண்டர் கிரவுண்டில் இருந்தது அப்படின்னா அப்போ ரைசோம் வந்து பெர்னேஷன் சொல்லுவோம். ஏன்னா மெனி இயர்ஸ் அது லீவ் ஆகக்கூடியது. அப்போ பெர்னியல் ஆனுவல் பைனியல் பெர்னியல். அப்போ ஆனுவல் அப்படின்னா 1 இயர், பைனியல்னா 2 years டு லீவ். அதுக்கடுத்து என்னது பெர்னியல் அப்படின்னா மெனி இயர்ஸ் டு லீவ். அப்போ அந்த ஸ்டோரேஜ் பண்ணியிருக்கிற ஆர்கன் வந்து மெனி இயர்ஸ் லீவ் பண்ணாலும் எந்த அதுக்கு ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா பட்ஸ் ஃபார்ம் ஆகி ஒரு நியூ பிளான்ட்டை டெவலப் பண்ணி விட்டுடும். ஸோ அப்போ அதுதான் அது அந்த யூனிட் ஆஃப் reproductive structures used in propagation is called reproductive propagules or diaspores. ஓகேவா, அதாவது ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் ஸ்போர்ஸ். டயஸ்போர்ஸ் அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆகுறது. ஓகேவா, அப்போ ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா மெயினாக எப்படி அப்படின்னா அது வந்து வெஜிடேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் மூலமா எப்படி வந்து டெவலப் ஆகுது பிளான்ட்டு. வெஜிடேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸில் அதாவது ரூட்டோடைய போர்ஷனோ இல்லை ஸ்டெம்மோடைய போர்ஷனோ இல்லை லீஃபோடைய போர்ஷனோ அது மூலயமா வந்து பல வருஷமாக அப்போ இருக்கும். பட் அது மூலயமா வந்து டெவலப் ஆகுது, வேறு ஒரு பிளான்ட் டெவலப் ஆகுது அப்படின்னா அதுதான் என்னதுன்னா ரீப்ரொடக்டிவ் ப்ரொபகல்ஸ் அப்படி இல்லைன்னா டயாஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ரீப்ரொடக்டிவ் ப்ரொபகல்ஸ் என்னென்ன பார்ட் இன்வால்வ் ஆகுது, ரூட் இன்வால்வ் ஆகுதா, ஸ்டெம் இன்வால்வ் ஆகுதா, லீஃப் இன்வால்வ் ஆகுதா அப்படின்றதான் அதனுடைய கேரக்டர்ஸ். ஸோ இப்போ இதுதான் அது ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனில் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் நேச்சுரல் மெத்தட்ஸ். நேச்சுரலாக பட்டு ஃபார்ம் ஆகுது, எதில் வேணாலும் ஃபார்ம் ஆகலாம். ரூட்டு, ஸ்டெம், லீஃப் எதில் வேணாலும் ஃபார்ம் ஆகலாம். அந்த பிளான்ட் ஒரு நியூ பிளான்ட்டாக வந்து பேரண்ட் பிளான்ட்லேருந்து டிட்டாச் ஆகிட்டு ஸோ அது நியூ பிளான்ட்டாக வந்து ஃபார்ம் ஆகுறது. அதுதான் என்னதுன்னா ரீப்ரொடக்டிவ் ப்ரொபகல்ஸ் ஆர் டயஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ அதுக்கு அடுத்தது இல்லை இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா 3 important methods. 1 vegetative reproduction in root, vegetative reproduction in stem and vegetative reproduction in leaf. எப்படி ரூட் மூலமா வந்து ரீப்ரொடியூஸ் ஆகுது, எப்படி ஸ்டெம் மூலமா ரீப்ரொடியூஸ் ஆகுது, அதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து லீஃப் மூலமா எப்படி ரீப்ரொடியூஸ் ஆகுது, அதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் ஆகுது இருக்குது. அதுதான் வந்து நேச்சுரல் மெத்தட்ஸ். அதுதான் அது நேச்சுரல் மெத்தட்ஸ். ஓகே, இல்லை ஃபர்ஸ்ட் ஒன் vegetative reproduction in roots. The root of some plants develop vegetative or adventitious bud on them. ஓகேவா, ஸோ அப்போ வந்து என்னது அந்த ரூட்டில் இருக்கக்கூடிய பிளான்ட் வந்து டெவலப் ஆகுது. ரூட் வந்து அந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ரூட் வந்து மறுபடியும் நியூ பிளான்ட்டை டெவலப் பண்ணுது. அப்போ அதுலேருந்து அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு ரேடிக்கல்ஸ், அதாவது சீட்ஸ்லேருந்து ஜெர்மினேட் ஆகக்கூடியது ரேடிக்கல்ஸ். அப்போ அந்த ரேடிக்கல்ஸ் தான் ரூட் சிஸ்டமாக ஃபார்ம் ஆகுது. அப்போ அதெல்லாமே நம்ம ஃபைப்ரஸ் ரூட்டோ இல்லை டாப் ரூட்டோ அப்படி தான் சொல்லுவோம். இப்போ இது என்ன அப்படின்னா அட்வென்ச்சியஸ் பட்டுன்னு சொல்கிறோம். அப்போ அட்வென்ச்சியஸ் ரூட் அப்படின்னா அதர் தன் த ரேடிக்கல்ஸ் இல்லாமல் வேறு எங்கெங்கெல்லாம் ரூட்டு ஃபார்ம் ஆகுதோ அதுதான் அதை அட்வென்ச்சியஸ் ரூட் அப்படின்னு சொல்லுவோம். பட் அதே மாதிரி இது எங்கன்னா பட்டு வந்து என்ன பார்ட்டில் வேணாலும் ஃபார்ம் ஆகுறது. அப்போ அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம், அட்வென்ச்சியஸ் பட்டு. எக்ஸாம்பிள் முரையா, டால்பெர்ஜியா அண்டு மில்லிங்டோனியா. முரையா அப்படின்றது ஒரு ஆரஞ்ச் ஜாஸ்மின் அப்படி சொல்லுவோம். அது என்ன அப்படின்னா ஒரு பிளான்ட் தான். ஓகேவா, அது ஒரு ட்ரீ. ஸோ இதுதான் ரீப்ரொடக்ஷன் பை ரூட்ஸ். முரையா ட்ரீ கொடுத்துருக்காங்க. அந்த முரையா ட்ரீயில் ரூட்டு இருக்குது. ஸோ அப்போ அந்த ரூட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்ப்ரெட் ஆகும்போது எங்கேயும் வந்து சாயிலில் டச் ஆகுது அப்படின்னா அப்போ சாயில் டச் ஆகிட்டு சாயிலேருந்து கொஞ்சம் அவுட்டரில் இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அது ஜெர்மினேட் ஆக ஆரம்பிச்சிடும். நிறைய இப்போ வந்து நீம் ட்ரீ அது நிறைய அது மாதிரி இருக்கலாம். நீம் ட்ரீ அண்டர் கிரவுண்டில் இருக்குது அப்படின்னு அதனுடைய ரூட் அண்டர் கிரவுண்டில் இருக்குது அப்படின்னா ஸோ அது வந்து சில ரூட் போர்ஷன்ஸ் வந்து லைட்டாக வெளியில் தெரியுது. அப்படி இல்லை நம்ம வந்து ஏதோ ஒரு நல்ல டீப்பாக ஒரு பள்ளம் எடுத்துட்டோம், அந்த பக்கத்தில் அந்த ரூட்டு பக்கத்தில் இருக்குது ஆனால் பள்ளம் எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுலேருந்து அது டக்குன்னு மட்டும் பட்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு டெவலப் ஆகும், ஒரு பிளான்ட் வந்து டெவலப் ஆகும். ஸோ இப்போ அதுவும் எக்ஸாம்பிள் நீம் ட்ரீயும் அது மாதிரி நடக்கும். அதில் அதிகமாக எது அப்படின்னா இந்த முரையா அப்படின்றது அது வந்துன்னா ஆரஞ்சு ஜாஸ்மின், அதுக்கு பேர் என்னன்னா ஆரஞ்சு ஜாஸ்மின். அதுக்கப்புறம் இந்த டால்பெர்ஜியா அதாவது கருந்துவரை அப்படின்னு சொல்லுவோம். மில்லிங்டோனியா அப்படின்னா ஒரு கட்மல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இப்போ இதுதான் வந்து ரூட் மூலமா ரீப்ரொடியூஸ் ஆகக்கூடியது. ஓகேவா, ஸோ இப்போ இந்த பிளான்ட் வந்து இப்போ இது லார்ஜ் சைஸ் பிளான்ட்டாக இருந்தாலும் அதுலேருந்து ரூட் வந்து வெளியில் வந்து ரைஸ் ஆகுது. அப்போ வெளியில் உள்ளே இருக்கும், பட் சம் ரூட்ஸ் வந்து அவுட்டரில் இருக்கும். ஸோ அப்போ அதே மாதிரி நம்ம இந்த கருவேப்பிலை சொல்கிறோம்ல அதுவும் அதே மாதிரி தான். ஓகேவா, கருவேப்பிலை இருக்கலாம். அதுக்கப்புறம் என்னது நிறைய இந்த இக்ஸோரா காக்கன்சி அதாவது இட்லி கொத்துப்பூ இருக்குது, அதுவும் அதுமாரி ரூட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ இது எல்லாமே வந்து ரூட்டு மூலமா ரீப்ரொடியூஸ் ஆகக்கூடியது தான். ஓகேவா, அதுதான் வந்து முரையா, டால்பெர்ஜியா அண்டு மில்லிங்டோனியா. சம் டியூபஸ் adventitious roots apart from developing buds also store food.
டியூபஸ், அதாவது கிழங்கு வகைகளை வந்து இருக்கும். அந்த கிழங்கு வகை வந்து மறுபடியும் பட்ஸ் ஃபார்ம் ஆகி அது ஒரு நியூ பிளான்ட்டாக டெவலப் ஆகும். அது மாதிரி இருக்கிறது என்ன அப்படின்னா கிழங்கு வகையில் ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் ஐப்போமா பெட்டாட்டஸ். ஐப்போமியா பெட்டாட்டஸ் அப்படின்றது என்னது, சக்கரவள்ளி கிழங்கு. டாலியா அப்படின்னு ஒரு அதுவும் கிழங்கு வகை தான். ஐப்போமா பெட்டாட்டஸ் எக்ஸாம்பிள். ஓகே, அது டியூபஸ். அந்த பட்ஸ் வந்து அட்வென்ச்சர்ஸ் ரூட்ஸ் வந்து அந்த ஸ்டோர் ஃபுட், அதாவது ஒரு கிழங்கு வகையிலேருந்து பட்ஸ் ஃபார்ம் ஆகி டெவலப் ஆகக்கூடியது. Root possess buds become detached from the parent plant and grow into independent plant under suitable conditions. அது கண்டிஷன்ஸ் நிறைய ஃபேவரபிள் கண்டிஷனாக இருக்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னா ரீப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து அது கண்டினியூவாக டெவலப் ஆக ஆரம்பிச்சோம். இதுதான் வந்து என்னது வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் ரூட்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி பார்த்தது ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். இப்போ கேமெட் இன்வால்வ் ஆகாமல் ரீப்ரொடியூஸ் ஆகிறது ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். சில எக்ஸாம்பிள் லோயர் குரூப் ஆஃப் பிளான்ட்ஸ் பார்த்துருக்கோம். அதில் லோயர் குரூப் ஆஃப் பிளான்ட்ஸ் வந்து அந்த ஃபங்கஸ் அனிமல்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அது என்னென்ன மெத்தட்ஸ், என்னென்ன ஸ்பீஷிஸ் இன்வால்வ் ஆகுது. அதுக்கு அடுத்தது ஹையர் குரூப் ஆஃப் பிளான்ட்ஸ்லையும் இந்த ஏசெக்சுவல் மெத்தட் நடக்குது. அதில் நேச்சுரல் மெத்தட் இருக்குது, ஆர்டிஃபிஷியல் மெத்தட் இருக்குது. இப்போ நேச்சுரல் மெத்தடில் தான் ரூட்டு, ஸ்டெம், லீஃப். அதில் ஃபஸ்ட்டு நான் பார்த்துருக்கோம்னா ரூட் வந்து ரூட் மூலயமா டெவலப் ஆகுது. எக்ஸாம்பிள் முறையாக சொல்லியிருக்கோம், டால்பாஜியா, மெலிங்டோனியா. ஸோ இப்போ இந்த இது எப்படி டெவலப் ஆகுது, அதில் வந்து அதுக்கு அடுத்தது சம் ஸ்பெஷல் ஸ்டோரேஜ் ரூட்ஸ்லேருந்து டெவலப் ஆகுது என்ன அப்படின்னா ஐப்போமா பெட்டாட்டஸ். ஓகேவா? ஸோ அதுலேருந்து ஒரு பிளான்ட் டெவலப் ஆகுதுன்னா இண்டிபெண்டன்ட் பிளான்ட்டாக டெவலப் ஆகக்கூடிய இதுதான் வந்து வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்ஸ் இன் ரூட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இது மட்டும் இருக்குது, அந்த கொனிடியா என்ன ஸ்பீஷியஸ், அதுக்கடுத்து க்ளோனிங். ஓகேவா? அதுக்கடுத்தது வெஜிடேட்டிவ் ப்ரொடக்ஷன்ஸ் தேவையில்ல, ரூட்டு ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இது வரைக்கும். ஸோ ரூட்ஸ் டெவலப் வெஜிடேட்டிவ் அட்வென்ச்சர்ஸ் பேர்ட்ஸ் ஆன் தம் முறை எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருங்க. அதேமாதிரி சம் டியூபஸ் அட்வென்ச்சர்ஸ் வந்து ஐப்போமா பெட்டாட்டஸ் வரைக்கும் எழுதிங்க. ஓகேவா? இதுவும் அந்த இந்த ரெண்டு கொஸ்டின்ஸ் மாதிரி. அடுத்தது என்னது, அந்த ரீப்ரொடக்டிவ் ப்ரொபக்கல்ஸ் அந்த டயஸ்போஸ் எழுதுங்க. அடுத்து க்ளோன்ஸு, இது என்னென்ன ஸ்பீஷியஸ் எழுதுங்க. ஓகேவா? எழுதி போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச்.